உலக பளுதூக்கல் போட்டி தாய்லாந்தில் நடைபெற்ற 23 வயதின் கீழ் கனிஷ்ட பிரிவில் 65 கிலோகிராம் கனிஷ்ட பிரிவில் நமது பாடசாலை மாணவி செல்வி புளோரிஸ்டா அவர்கள் 2 தங்கப் பதக்கங்களை வென்று நமது நாட்டினை பிரதிநிதித்துவப்படுத்தி நமது நாட்டிற்கும் நமது பாடசாலைக்கும் பெருமை சேர்த்த வகையில் இப்பொழுது சங்கம் நமது பழையவாளர் சங்கத்தினரும் பாடசாலை சமூகமும் இணைந்து வரவேற்கும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையிலே மாணவியை அனைவரும் கரகோஷம் செய்து வரவேற்று மேடைக்கு அழைத்திருக்கிறது. பாடசாலையில் தரம் 12இல் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் செல்வி சிம்சன் ரோய் புளோரிஸ்டா அவர்கள் உலக பளுதூக்கல் போட்டி 16/7/2025 தொடக்கம் 19/7/2025 நடைபெற்ற உலக பளுதூக்கல் போட்டி யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இலங்கை சார்பில் கலந்து கொண்ட எங்களுடைய பாடசாலை மாணவி சிம்சன் ரோய் புளோரிஸ்டா அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பழைய மாணவர்களே, அன்பான மாணவர்களே, ஆசிரியர்களே, கல்விசாரா ஊழியர்களே, நலன் விரும்பிகளே, அயற்பாடசாலை ஆசிரியர்களே அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்றுக் கொண்டு இன்றைய தினம் எங்களுடைய பாடசாலையினுடைய ஒரு மகத்தான சாதனைக்குரிய நாள். யாழ் மாவட்ட பளுதூக்கல் சங்கத்தில் இருந்து பயிற்சி பெற்று பயிற்சியாளர்களுடைய நேரடி வழிநடத்தல்களின் கீழ் பயிற்சியை பெற்று இந்த போட்டியில் கலந்து கொண்டு 2 தங்கப்பதக்கங்களை தன்னுடைய 65 கிலோ பிரிவில் 23 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் பங்கு பற்றி தங்கப்பதக்கங்களை வென்று வருகின்ற எங்களுடைய பாடசாலை மாணவியை பாடசாலை சமூகம் இனிய மனத்துடன் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு ஒரு எளிதானதல்ல. இந்த விடயம் எங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் நாங்கள் எங்கள் அன்புக்குரிய பழைய மாணவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய ஒரு மாணவி இந்த போட்டியில் தாய்லாந்தில் பங்கு பெற்று இருக்கிறார். அதற்கான உதவிகளை நாங்கள் கேட்ட பொழுது எங்களுடைய பழைய மாணவர் சங்க தலைவர் ஏனைய அங்கத்தவர்கள் எல்லோரும் உலக பழைய மாணவர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய போக்குவரத்துக்கான நிதி உதவிகளையும் செய்து இன்றைய இந்த பாராட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே இங்கு கல்வி கற்கின்ற ஒவ்வொரு மாணவனுக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். நீங்கள் மனம் வைத்தால் எங்களுக்கு உலக சர்வதேச ரீதியாகவே எங்களுடைய கனகரத்ன மத்திய மகா வித்தியாலய மாணவ செல்வங்கள் பதக்கங்களை வெல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே அன்பான மாணவர்கள், சிம்சன் ரோய் புளோரிஸ்டா அவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணம். இவர் பயணம் சென்ற நேரம் தொடக்கம் இவர் வந்து இறக்கும் வரை எங்களுடைய பழைய மாணவர்கள் மிக அன்போடு அவரோடு தொடர்பு கொண்டு இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். நாங்கள் காலை பிரார்த்தனைக்கு அவர்கள் வந்து விடுவார்கள் என்று நாங்கள் ஏற்பாடு செய்த பொழுதும் போக்குவரத்தில் ஏற்பட்ட சிறு தாமதம் காரணமாக அவருடைய இந்த நிகழ்வை நாங்கள் காலை பிரார்த்தனை நேரத்திலே நாங்கள் நடத்துவதற்கு சற்று தாமதமாக இருந்த போதும் உரிய ஏற்பாடுகளுடன் இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த பழைய மாணவர் சங்கத்தினருக்கு உண்மையில் பாடசாலை வளர்ச்சி பழைய மாணவர்கள் அது பங்கு மிக மிக முக்கியம். நாங்கள் இடைப்பாட விதானத்தில் சாதிப்பதாக இருந்தாலும் சரி, ஏனைய கல்வி கலாச்சார நிகழ்வுகளில் சாதிப்பதாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பின்னால் எங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பல பழைய மாணவர்களை நாங்கள் காண்கின்றோம். நேற்றைய தினம் எங்களுடைய இந்த மாணவர்களுடைய போக்குவரத்திற்காக 8 துவிச்சக்கர வண்டிகளை
பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக எங்களுடைய பழைய மாணவர் புலம்பெயர் தேசத்து பழைய மாணவர்கள் சர்வதேச பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் திருமதி மதிவதனி விஜயச்சந்திரன் அவர்களுடைய ஏற்பாடு 8 துவிச்சக்கர வண்டிகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். எங்களுடைய இந்த புளோரிஸ்டா என்ற மாணவியும் இன்று வருகை தருகின்ற பொழுது தன்னுடைய அன்பளிப்பாக திருமதி மதிவதனி விஜயச்சந்திரன் அவர்கள் அவருக்கும் ஒரு துவிச்சக்கர வண்டியை போக்குவரத்திற்காக வழங்கி இருப்பது எங்களுடைய பழைய மாணவர்கள் எவ்வளவு ஊக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆகவே அன்பான மாணவர்கள், ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் மனம் வைத்தால் சாதிக்க முடியும் என்பதற்கு நல்லொரு உதாரணம். இன்றிலிருந்தாவது நீங்கள் உங்கள் மனதில் ஒரு சபதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்களுடைய பாடசாலை பெருமை சேர்க்க வேண்டும், அதற்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் இன்றும் பக்கத்துணையாக நிற்பார்கள் என்று கூறி எனது ஆசிரியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பயிற்றுவிப்பாளராக செயல்பட்ட உதயகுமார் வினோத்குமார் ஆகிய நமது பயிற்றுவிப்பாளர் அவர்களும் இப்பொழுது கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களின் கௌரவத்தினை தொடர்ந்து எமது பாடசாலையின் பழைய மாணவன் இன்றைய நிகழ்வில் வரலாற்று சாதனை நாயகி புளோரிடா அவர்களே, இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களே, பிரதி அதிபர்களே, எங்கள் பாடசாலையின் பழைய மாணவர் சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களே, ஆசிரியர்களே, அன்பான மாணவர்களே, அனைவருக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையில் நான் இன்னொரு பாடசாலை அதிபராக இன்று இதிலே நிற்கவில்லை. இந்த பாடசாலையை கல்வி பயின்ற ஒரு பழைய மாணவனாக இந்த இடத்திலே நிற்கின்ற பொழுது உண்மையிலே ஒரு மயிர்ப்புச்சரிகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. இந்த பாடசாலையின் பழைய மாணவர், ஸ்டான்லி கல்லூரியின் பழைய மாணவர் என்று சொல்வதிலே இன்னும் பெருமைப்படப்படக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இந்த பாடங்களுடைய பாடசாலை மாணவி மாவட்டம், மாகாணம், தேசியம் தாண்டி சர்வதேச ரீதியிலே கோல்ட் மெடலை பெற்று எமது பாடசாலைக்கு பெருமையை தந்திருப்பது உண்மையில் இது ஒரு வரலாற்று முதல் பதிவாக எனக்கு தெரிந்த காலத்திலே நான் இதை கருதுகின்றேன். உண்மையில் இந்த மாணவியின் முயற்சி, குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றோர் அந்த பயிற்சிக்கு சென்றால் அவ்வாறு பிரச்சனை வரும், இந்த பயிற்சிக்கு சென்றால் படிப்பு கெட்டுவிடும், அல்லது ஏதோ ஒரு காரணங்களுக்காக பெண் என்ற ரீதியிலே அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்ற சம்பவங்கள் இப்பொழுது இருக்கின்றது. ஆனாலும் அதை தாண்டி பாரதி கண்ட புதுமை பெண் போல் இந்த மாணவி தன்னுடைய எல்லாத்தை தனக்கு ஏற்படக்கூடிய நேரடியான மறைமுகமான சவால்களை தாண்டி இந்த போட்டியிலே தன்னை அர்ப்பணித்து பயிற்சி பெற்று இன்று ஒரு வரலாற்று நாயகியாக, எங்களுடைய பாடசாலையின் வரலாற்று நாயகியாக இன்றைக்கு திகழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையில் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தற்பொழுது நடக்கின்ற சமூக கலாச்சார சவால்களுக்கு மத்தியிலே அந்த பிள்ளையை அனுப்பி அந்த பிள்ளைக்கான பயிற்சிகளை வழங்கி அவர்களை இன்று ஒரு வெற்றி விழா நாயகியாக இங்கே அவர்கள் பிரஸ்தாபித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இங்கே எங்களுடைய பாடசாலையில் பெண் மாணவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், ஆண் மாணவர்கள் இருக்கிறார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு விதமான திறமைகள்,
ஒளிந்திருக்கின்றது இலைவரை ஆயாக. அந்த திறமைகளை இங்குள்ள விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்களோ அல்லது ஏனைய ஆசிரியர்கள், கட்டாயம் விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனைய ஆசிரியர்கள் கூட அந்த மாணவர்களின் திறமையை கண்டுபிடித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்பதன் மூலம் அந்த மாணவர்களும் இந்த இவ்வாறான ஒரு வெற்றி விழா நாயகர்களாக வலம் பெற முடியும். எனவே இந்த பாடசாலை மாணவி புளோரிடாவில் வெற்றியிலே உண்மையிலே பழைய மாணவர் சங்கத்தினராகிய நாங்கள் நினைக்கிறேன் அகிலனாவுடைய தனிப்பட்ட அழைப்பின் பேரில் நான் இங்கே இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குகின்றேன். எந்த ஒரு மாணவரும் அல்லது மாணவியோ இந்த எங்களுடைய பாடசாலைக்கு பெருமை சேர்க்கும் பட்சத்தில் அது கல்வியிலோ சரி அல்லது போனால் விளையாட்டிலோ சரி அல்லது எந்த இணைப்பாடுகளான செயற்பாட்டிலும் ஒரு சாதனைகளை பெறுகின்ற பொழுது அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு வேண்டிய கௌரவத்தை வழங்குவதில் எந்த இடத்திலேயும் எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் பின்னிக்காது என்பதையும் அவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்வதற்கு எங்களுடைய அகிலனாவுடைய தலைமையிலான நிர்வாகத்தினரும் எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே கல்வி பயின்ற புலம்பெயர் வாழ் பழைய மாணவர்களும் உடனடியாக சித்தமாக இருக்கின்றார்கள் உதவுவதற்கு. எனவே இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பாடசாலையில் நாங்கள் கல்வி பயின்ற காலத்தை பொற்காலமாக கொண்டு உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொள்கின்ற பொழுது உங்களையும் நாங்கள் இந்த இவ்வாறான கௌரவத்தினை வழங்கி உங்களுக்கும் மதிப்பளிப்போம் என கூறி எனக்கு இந்த இடத்திலே வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறேன். காலை வணக்கம். நான் ஏற்கனவே இந்த மாணவிக்கான காசோலை வழங்காதனையை நிலைநாட்டுவாருக்கு இந்த சாதனையை இரட்டை சங்கமாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே முதலாக ஒரு பெரிய ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார். அந்த வகையிலே அந்த மாணவிக்கு தொகுச்சாவிற்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நமது கேரள மத்திய மகா வித்தியாலயம் சமூகத்தின் சார்பிலே மனம் நிறைந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் மனம் வந்து இந்த வாட்ஸ்அப் செயலி மூலமாக உலகளாவிய குழுவிடம் கேட்டபோது இந்த பழைய மாணவர்கள் மனம் வந்து இந்த நிதியுதவியை வழங்கினார்கள். அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவில் ஏற்பாட்டிற்காக நான் தனிப்பட்ட ரீதியிலே அனைவருக்கும் தொலைபேசி அழைப்பு கொண்டு பழைய மாணவர்கள் பெற வேண்டும், அந்த மாணவியை பெருமை சேர்க்க வேண்டும் என்று கோரியிருந்தேன். நேரம் பிந்தினாலும் பொறுமையாக இருந்து இந்த விழாவினை வலுப்படுத்தி எமது பழைய மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிய அனைத்து ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி என்பது நெப்பாளியன் பொடபாட்டிய கருத்து. அதே போல நீங்களும் புளோரிஸ்டா போல சாதனையை நிலைநாட்ட வேண்டும். இவ்வாறான கௌரவங்களை நாங்கள் மேலும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புளோரிஸ்டா அவர்களுக்கான கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெறும். அந்த வகையில் முதலில் பழைய மாணவர் சங்கத்தினருடைய கௌரவிப்பு இப்பொழுது இடம்பெறும். கௌரவிப்பினை வழங்கிய பழைய மாணவர் சங்கத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எமது பாடசாலையின் நலம்புரி கழகம் சார்பாக அதிபர் அவர்களுடன் இணைந்து எமது நலம்புரி சங்க தலைவர் திரு கர்ணன் ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பினை வழங்குவார். இந்த மாணவிக்கான போக்குவரத்து வசதியை கருத்தில் கொண்டு நமது பாடசாலையில் சர்வதேச பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் திருமதி மதிவதனி விஜயச்சந்திரன் அவர்கள் ஒரு துவிச்சக்கர வண்டியினை அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார். அந்த கௌரவிப்பினை அன்பளிப்பினை வழங்க வருமாறு நமது பழைய மாணவர் சங்கத்தினர் அழைத்திருக்கிறார். இவர்களுடன் நமது அதிபர் பிரதி அதிபர் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறும் அன்புடன் அழைத்திருக்கிறார்.